தலைநகர் டெல்லியின் சிறப்புகளில் ஒன்றாக விளங்கும் மெட்ரோ ரயில் சென்னை மெட்ரோ ரயிலின் முன்மாதிரியாக அமைந்த திட்டங்களில் ஒன்று. முதற்கட்டமாக 10 கிலோமீட்டரில் தனது பயணத்தை தொடங்கியுள்ள சென்னை மெட்ரோ ரயில் டெல்லி மெட்ரோ ரயில் போல் விரைவாக விரிவடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே நிலவுகிறது. இந்நிலையில் உலகத்தரம் வாய்ந்த டெல்லி மெட்ரோ ரயிலின் சிறப்புகளை அலசும் வகையில் அந்த ரயிலில் பயணித்து நமது அனுபவங்களை இங்கே பதிவு செய்கிறார் எமது செய்தியாளர் சிவப்பிரியன். அவருடன் நாமும் பயணித்து டெல்லி மெட்ரோ ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களின் சிறப்பு அம்சங்களை தெரிந்து கொள்வோம். மெட்ரோ ரயில் இப்பதான் சென்னை மக்கள் புதுசா பார்க்குறாங்க. ஆனால் டெல்லியில் கடந்த 13 வருஷமா மெட்ரோ ரயில் சேவை இருக்கிறது. நான் இப்போ நின்றுகிட்டு இருக்கிற இடம் டெல்லி மெட்ரோவுடைய ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்டேஷன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட். இந்த ஸ்டேஷனில் நம்ம போய் எப்படி டிக்கெட் வாங்குறது, எப்படி ஒரு மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸ்டேஷனுக்குள்ளே போகலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்ட்ரல் செக்ரட்டரியோட ஸ்டேஷனோட உள்ளே வந்துட்டேன். இந்த ஸ்டேஷனில் நம்ம குழுவை வரவேற்கிறதுக்காக ஸ்டேஷனோட சூப்பர்வைசர், அதாவது சென்ட்ரல் செக்ரட்டரியேட்டோட ஸ்டேஷன் சூப்பர்வைசர் திரு ஆமீர் அஹமத் கான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் முதல்ல பார்ப்போம் வாங்க. நமஸ்தே சார். ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரான உடனே முதல்ல ஒரு பேசஞ்சர் என்ன செய்யணும்னா, முதல்ல போய் இந்த கான்டாக்ட்லெஸ் டோக்கன் டிக்கெட் வாங்கணும். இது நம்ம சென்னை ட்ரெயினில் இல்லை மற்ற புறநகர் ரயில் நிலையங்களில் கிடைக்கிற மாதிரி பேப்பர்ல இருக்கிற டிக்கெட் கிடையாது. இது டோக்கன் மாதிரி கான்டாக்ட்லெஸ் டோக்கனாக இருக்கும். போய் கியூவில் நின்று மக்கள் எல்லாரும் கியூவில் நின்று டிசிப்ளினை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் இந்த டிக்கெட் வாங்குறது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் இங்க டிக்கெட்டா செயல்படுது. இதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த டிக்கெட் எப்படி யூஸ் பண்றது, மெட்ரோக்குள்ள எப்படி போறதுன்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் செக்யூரிட்டி செக், அதாவது பாதுகாப்பு சோதனை. இந்த பாதுகாப்பு சோதனை முடிச்ச பிறகுதான் எல்லாருமே மெட்ரோ ஏற முடியும். இந்த பாதுகாப்பு சோதனை இல்லாம யாருமே மெட்ரோக்குள்ள நுழையவே முடியாது. இந்த மிஷின் நீங்க பாத்தீங்கன்னா இது ஸ்கேனர். ஏர்போர்ட்ல பார்த்திருப்பீங்க. முதல் முறையா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இந்த ஸ்கேனர்ல நீங்க கொண்டு வர எல்லா பேக்கையும் இந்த ஸ்கேனர்ல முதல்ல போட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் தான் செக்யூரிட்டி செக் அலோவ் பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக் அலோவ் பண்ண பிறகு அந்த பேக்கை நீங்க எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி செக் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள ஸ்டேஷனுக்குள்ள என்டர் ஆகுறது. எப்படி என்டர் பண்ணணும்னா, இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கனை இப்படி வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட்ஸ் ஓபன் ஆகும். கேட்ஸ் ஓபன் ஆன உடனே நம்ம ஸ்டேஷனோட ஏரியாக்குள்ள வந்துட்டோம். வந்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா இப்போ எவ்வளவு மக்கள் இந்த மெட்ரோவை யூஸ் பண்றாங்கன்றத நம்ம பார்த்துக்கலாம். பலதரப்பட்ட மக்கள், அதாவது டெல்லி மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 25 லட்சம் பேர் டெல்லி மெட்ரோவை உபயோகிக்கிறாங்கன்னு டெல்லி மெட்ரோவை அதிகாரிகள் நம்மிடம் கூறினார்கள். அது மட்டும் இல்லாம இந்த டெல்லி மெட்ரோவோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னா இது பொல்யூஷனை குறைக்குதுன்னும், இந்த 13 வருஷத்துல கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து 2015 வரைக்கும் டெல்லி மெட்ரோவால 3 லட்சத்துக்கும் மேலான கார்கள் மக்கள் பயன்படுத்த விட்டுவிட்டார்கள் என்று ஒரு சர்வே கூறுகிறது. இது மட்டும் இல்லாம டெல்லி மெட்ரோவோட சிறப்பம்சங்கள் நிறையவே இருக்கிறது. செக்யூரிட்டி செக் முடிஞ்ச பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டோக்கனை பத்திரமா வச்சுக்கணும். இந்த டோக்கன் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாம டெல்லி மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடத்துக்கும், அதாவது ஒவ்வொரு லைன், ஒவ்வொரு காரிடருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் கீழே அந்த அந்த கால் பதங்களை போட்டு இப்படிப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு சுலபமா அவங்க தங்களுடைய ட்ரெயின் நாங்க போக வேண்டிய இடத்துக்கு போகணும்ன்றது எவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சுலபமா மெட்ரோ மக்களுக்கான சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் உள்ள ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஸ்டேஷன்ஸ்ல ரொம்ப பிஸியஸ்டான ஸ்டேஷன் இது. ஒரு நாளைக்கு 2 முதல் 3 லட்சம் பேர் இந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறுறாங்கன்னு இறங்குறாங்கன்னு மெட்ரோவோட சர்வே சொல்லுது.
அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டேஷன்லேருந்து மற்ற ஸ்டேஷனுக்கு போகிறது எப்படின்ற எல்லா மேப் வரைபடத்தையும் இந்த ஸ்டேஷனில் ரொம்ப பெருசாக வச்சுருக்காங்க. அது வந்து ஹிந்திலையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நம்ம சென்னை மெட்ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் இருக்கும். டெல்லி மெட்ரோ எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம சென்னை மெட்ரோவையும் கட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் டெல்லி மெட்ரோவோட இன்ஜினியர்ஸ் தான் சென்னை மெட்ரோக்கு டிசைன் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து டெல்லி மெட்ரோ தான் பண்ணியிருக்காங்க. டெல்லி மெட்ரோ 2002 வந்ததுனால இப்போ மெட்ராஸ் மெட்ரோ வர்றதுனால கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்ன்றதான் டெல்லி மெட்ரோ அதிகாரிகளுடைய தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நீங்க பார்க்க போறது என்னன்னா இந்த டிஸ்ப்ளே போர்டு. இந்த டிஸ்ப்ளே போர்டில் எந்த ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின், எவ்வளோ நேரம் ஆகும், எந்த பிளாட்ஃபார்ம்லன்னு வந்து கிளியரா போட்டிருப்பாங்க. இதுவும் வந்து 2 மொழிகளில் போடுறாங்க. ஒன்று ஆங்கிலம், இன்னொன்று ஹிந்தி. சென்னையிலையும் இதே மாதிரி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இதை போட்டிருப்பாங்க. இதை பார்த்தோம்னா எந்த தடத்துக்கு எந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போகிறது, எத்தனை பிளாட்ஃபார்ம்ல நிற்குதுன்ற வரைக்கும் அனைத்து வசதிகளையும் இந்த ட்ரெயின் போர்டில் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சைன் போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசான ஃபாண்ட்ல எழுதி, அதாவது மக்களுக்கு வயசானவங்களும் இமீடியட்டா புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஃபாண்ட்ஸை பண்ணியிருக்காங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் லிஃப்ட் ஃபெசிலிட்டி. இந்த லிஃப்ட் ஃபெசிலிட்டி வந்து வெறும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது முதியவர்களுக்கு மட்டும் என்று சொன்னாலும் கூட இளைஞர்கள் கூட இதை யூஸ் பண்றாங்க. இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நேரா பிளாட்ஃபார்முக்குள்ள போயிடலாம். நீங்க படிக்கட்டில் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த லிஃப்ட் யூஸ் பண்ணா. 2 முதல் 3 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு இந்த ஸ்டேஷனை யூஸ் பண்றதுனால இந்த ஸ்டேஷன்ல இல்லாத ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏடிஎம்ல இருந்து ஏடிஎம் வந்து இந்த ஸ்டேஷன்ல மட்டும் 5 ஏடிஎம்ஸ் இருக்குது. அதாவது பிரைவேட் பேங்க்ஸ்ல இருந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வரைக்கும் இந்த ஸ்டேஷன்ல இல்லாத ஏடிஎம்ஸே கிடையாது. இந்த ஏடிஎம்ல பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே மக்கள் பணங்களை எடுத்துக்கொண்டு அந்த மாதிரி ஒரு பிஸியான ஸ்டேஷனா தான் இது இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மக்களோட நடமாட்டம் இந்த ஸ்டேஷன்ல வந்து எப்பவுமே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் ஸ்டேஷன். இங்கிருந்து டெல்லியினோட சேட்டலைட் சிட்டியான குர்காவுக்கு போறதுக்கு இங்கிருந்து தான் ட்ரெயின் ஏறணும். அது மட்டும் இல்லாம டெல்லியினோட இன்னொரு பகுதியான ஜாங்கீர்புரிக்கு போறதுக்கும் இங்க தான் ட்ரெயின் ஏறணும். அதனால இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். இதே மாதிரி அனைத்து வசதிகளும் சென்னை மெட்ரோலையும் இருக்குதுன்றது தான் சென்னை அதிகாரிகளுடைய தகவலா இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப பார்த்து வந்தீங்கன்னா டெல்லி மெட்ரோவை வந்து எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க. எங்குமே ஒரு சின்ன பேப்பரோ ஒரு சின்ன காகிதமோ இல்ல பேப்பர் கப், டீ கப் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை கொண்டு வர்றதுக்கு டெல்லி மெட்ரோ ரொம்ப பாடுபட்டாங்கன்னு டெல்லி மெட்ரோ அதிகாரிகள் கூறினாலும் மக்களுக்கு அந்த கிரெடிட் வந்து மக்களை போய் சேரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிற நம்முடைய தமிழ் நண்பர்களோட இப்ப பேசுவோம். சார், இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றீங்க. டெல்லி மெட்ரோ நீங்க பார்த்திருக்கீங்க. இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், இதுல ஒரு சில குறைபாடுகள் இருக்குதுன்னு சொன்னா எதை குறைபாடா சொல்லுவீங்க? இதை குறைபாடு சொல்ற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ், ஏன்னா இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். பார்த்தா ஆச்சரியமா, அண்டர் கிரவுண்ட்ல இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனு, இது ஒரு ரொம்ப இவ்வளோ 28 ரூபாயில இவ்வளோ லாங் போறதுக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம். அதை பார்க்குறது அதிசயமா இருக்கு. லேட்டஸ்டா நல்லா இருக்கு. இதை நிறுவனவர் வந்து இதுக்கு ப்ராஜெக்ட் பண்ணவர் வந்து ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு கேரளாவில் பிறந்த ஒருத்தர், நம்ம தமிழ்நாடு பக்கத்திலே இருக்கிற பிறந்த ஒரு என்ஜினியர் பண்ண நேற்று கேள்விப்பட்டோம், நெட்ல பார்த்தோம். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம பக்கத்து ஊருக்காரு இதை ப்ராஜெக்ட் எடுத்து முடிச்சாருன்னு நினைக்கிற போது ஆச்சரியமா இருக்கு. செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு, டிக்கெட் வாங்கியாச்சு, என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து என்ன, ட்ரெயின் ஏற வேண்டியதுதான். போலாமா? இப்போ வந்து நம்ம பிளாட்ஃபார்மோட என்ட்ரன்ஸ்ல இருக்கிறோம். இப்போ இந்த படிக்கட்டுல கீழே இறங்கி போனோம்னா நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டெல்லி மெட்ரோ ஆகட்டும் சரி, சென்னை மெட்ரோ ஆகட்டும் சரி, எஸ்கலேட்டர்ஸ், நகரும் படிக்கட்டுகள் என கூறப்படும் எஸ்கலேட்டர்ஸ் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்ல மட்டும் 8 எஸ்கலேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா வயதானவர்கள் மற்றும் மக்களுக்கு பயன்படக்கூடிய இந்த எஸ்கலேட்டர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த எஸ்கலேட்டர்ஸ்னால எவ்வளவோ பேர் வந்து எஸ்கலேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டே வந்து மேலே வருவாங்க. ஒரு சிலருக்கு வந்து இது வந்து விளையாட்டா கூட, சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த எஸ்கலேட்டர்ஸ் வந்து விளையாட்டா கூட யூஸ் பண்றாங்க அடிக்கடி. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து இந்த சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஸ்டேஷனுக்குள்ள
பதர்பூர்ல இருந்து வந்துட்டு இருக்கு. அந்த ட்ரெயினை தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின்ல ஏறி தான் அடுத்த ஸ்டேஷன்ல நாம இறங்க போறோம். ட்ரெயின்ல போறது மட்டும் இல்லாம ட்ரெயினோட ஜேர்னி எப்படி இருக்குதுன்றது காமிக்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மெட்ரோல ஏறியாச்சு. ஏறின பிறகு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது இந்த டோக்கன் நம்ம கிட்ட இருக்கான்னு தான். ஏன்னா இந்த டோக்கன் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஷன்ல இறங்க முடியாது. இதுதான் டெல்லி மெட்ரோவோட வைல்ட் லைன். அதாவது பதர்பூரிலிருந்து ஐடிஓ வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ட்ரெயின்ல தான் நாம இப்ப ஏறி இருக்கோம். இந்த ட்ரெயினோட உள்கட்டமைப்புலாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் என்ன, இப்போ எந்த ஸ்டேஷன்ல இருக்குது, அடுத்த ஸ்டேஷனுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அப்படிப்பட்ட அனைத்து அறிவிப்புகளையும் ட்ரெயின்லயே சொல்லுவாங்க. இது வந்து சென்னை மெட்ரோல தமிழ்ல இருக்கும், இங்க வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ட்லயும் எந்த ஸ்டேஷன் இருக்குன்றத லைட் போட்டு காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து மக்கள்லாம் பயணிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு பிஸியான டைம்ன்றதுனால இந்த மெட்ரோ வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கு. முழுவதுமாக குளிர்சாதனம் வசதி செய்யப்பட்ட அந்த மெட்ரோல ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு முடிஞ்ச ஸ்டேஷனுக்கெல்லாம் லைட் காமிக்கும். அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோச்சிலையும் அந்த கிரீன் கலர்ல எமர்ஜென்சி எக்ஸிட்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது அவசர நிலை வந்தால் அந்த அவசர நிலையிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இது பண்ண போகுது. இப்போ நாம வந்து ஜன்பத் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஜன்பத் ஸ்டேஷன் தான் நாம இறங்க போற ஜங்ஷன். இறங்கலாமா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நம்ம ஜன்பத் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டோம். இது மட்டும் இல்லாம டெல்லி மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் சுமார் 8 கிலோமீட்டர் தான் 2002ல ஷாத்ரால இருந்து தீசசாரி வரைக்கும் ஒரு சின்ன மார்க்கமா தொடங்கினாங்க. ஆனா இன்னைக்கு டெல்லி மெட்ரோட நெட்வொர்க் வந்து 194 கிலோமீட்டரா இருக்குது. இதற்கான காரணம் வந்து டெல்லி மெட்ரோமேன் என அழைக்கப்படும் இ ஸ்ரீதரன் மட்டுமல்லாமல் டெல்லி மக்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷன் எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் வந்து ரொம்ப கிளீனா இருக்கு. இப்ப நம்ம மேலே ஏறி ஸ்டேஷனோட உட்கட்டமைப்பு எல்லாம் பார்த்துட்ட பிறகு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். பெண்களோட பாதுகாப்புக்காக நிறைய விஷயங்களை மெட்ரோ செய்திருந்தாலும் பெண்கள் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி வைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும்ன்றாங்க. நம்மோட ஒரு பெண் பயணி இருக்கிறார், அவரை கேட்போம். ஸோ women have a separate coach in metro, but still there are incidents where people complain that there are incidents of crimes against women. So what do you think the metro can do to bring such things, and what is the plus and minus points of Delhi Metro as a Delhiite? You know, I have to say that safety on Delhi Metro is it's really good. It's not really, yes, there are stray incidents, but stray incidents of crimes against women happen in our homes, in our schools, everywhere, right? So it's unfair to sort of to pinpoint at the metro separately. It's part of a larger problem, and the fact that metro has a separate ladies coach that is very effective. Initially we had problems with men coming into that coach. Now to a very large extent I think the general public has been trained that the men are not allowed into the ladies coach, and so those are issues that have a little bit of enforcement of laws by ensuring that people follow the rules. I think that that has worked out well. I have been traveling in the Delhi Metro for 4 or 5 years now, and I haven't had a problem. And I know a lot of women, my colleagues, my friends, we feel safe traveling in the metro, and that's as much as that. ஃபைனலா இப்போ எக்ஸிட் மோடுக்கு வந்துட்டோம். இதை என்ன பண்ணோம்னா வெளியில போகும்போது இந்த டோக்கனை கரெக்டா இங்க இருக்கக்கூடிய ஒரு இன்சர்ட் டோக்கன் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்குள்ள அந்த டோக்கனை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிடும். நீங்க இப்ப ஸ்டேஷனோட டிக்கெட்டிங் ஏரியா விட்டு வெளியில வந்துட்டீங்க. இதுதான் டெல்லி மெட்ரோனுடைய சிறப்பம்சம். மற்றும் டெல்லி மெட்ரோல நம்ம சென்ட்ரல் செக்ரட்டரியேட் ஸ்டேஷன்ல ஏறி அடுத்த ஸ்டேஷனான ஜன்பத்துக்கு இப்ப வந்துட்டோம். மட்டுமல்லாமல் டெல்லி மெட்ரோல எவ்வளவு சுத்தமா வச்சிருக்காங்க, டெல்லி மெட்ரோனால மக்களுக்கு எவ்வளவு பயன்பாடுகள் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இது மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோவும் இதே மாதிரி
உலகத்தின் மிக சிறந்த மெட்ரோவா வரணுன்றது தான் ஒவ்வொரு சென்னை வாசியினோட ஆசையா இருக்கிறது. அதுதான் நியூஸ் 7 எண்ணமும் கூட. சிவப்பிரியன், நியூஸ் 7 தமிழ், புதுடில்லி.